அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி முடிஞ்சிச்சு, ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வாரமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்கறதுக்காக வரோம். இது வாரமலர் இந்த வாரத்துக்குள்ள புத்தகம். இன்றைக்கி டேட் என்னென்னா ஜூன் 14, 2026ங்க. 26 பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? குறுக்கெழுத்து போட்டிக்கு பரிசு 10,000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அனுப்பக்கூடிய ரூல்ஸ் ஆல்ரெடி இருக்குதுங்க. சரிங்களா? நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி, சந்தேகம். சந்தேகம்னா டவுட்டுன்னு சொல்லலாம். டவுட்டுன்னா ஐயம் அப்படின்னு சொன்னால் டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஐயம் ஐயம் அப்படின்னா சந்தேகம். சரிங்க. ஐன்னு வந்து ஒன்று மேலேருந்து கீழே தான் இருக்கா. இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய கண்டங்கள் அமைந்துள்ள கண்டம். உலகத்தில் 7 கண்டம் இருக்குது. அதில் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் அப்படிங்கன்னா யூரோப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் ஐரோப்பா கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐரோப்பா கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இருக்க என்ன கண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசியா. இதை வந்து இங்கிலீஷில் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் காண்டினென்ட் ஆன்சர். 6 இடமிருந்து வளம் என்ன? பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் திரௌபதி இப்படி அழைக்கப்பட்டாள். பாஞ்சால நாட்டு இளவரசி அப்படிங்கனால திரௌபதியை வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க. பாண்டவர்களுடைய ஒரே மனைவி. ஓகேங்களா? பதில் என்ன? பாஞ்சாலி. சரிங்க. இவங்க வந்து துருபதனின் மகள். ஓகே. 7 கிழந்து மகாபாரதத்தில் வரக்கூடியது. 7 கிழந்து மேலே என்ன? சமுத்திரம். சமுத்திரம்னா கடல்னு சொல்லலாம், ஆழி சொல்லலாம். இங்கே சா வந்துக்கு நான் சாளரம் எழுத மாட்டேன், ஆல்ரெடி ஒருத்தங்க சொன்னதுனால சாகரம். வாழ்க்கை சாகரம். சாகரம்ங்க வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்கில் உள்ள வேர்டுங்க. தெலுங்கில் சாகரம் அப்படின்னா நம்ம தமிழில் கடல் அப்படின்னு அர்த்தம். சம்சார சாகரம்னு நம்ம சொல்லியிருப்போம். வாழ்க்கை இன்னும் பெருங்கடலில் நீந்த வேண்டும், அதில் அலைகள் வந்து இன்ப துன்பங்களாக மாறி மாறி வரக்கூடியது நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி. ஓகே. 4 இடமிருந்து வளம் என்ன? பல வண்ணப்பொடிகளை கொண்டு போடப்படும் கோலம் ரங்கோலின்னு சொல்லுவோம். கலர் கலராக கோலம் போடுறது என்னன்னு சொல்லுவோம் ரங்கோலி. சரிங்க. இப்போ 2 மேலேருந்து கீழே பார்க்கலாமா? 2ஆவது இடத்து லீ இருக்கணுங்க. பலம் வேறு சொல். இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட்டு வதான்னு பார்ப்போம். 2 வியாபாரம். இடமிருந்து வளம். வியாபாரம்னா பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். பிஸ்னஸை வணிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வணிகம் அப்படின்னா பிஸ்னஸ். சரிங்க. அப்போது 2 மேலேருந்து கீழே பலம்க்கு வேறு சொல்ல என்னன்னு சொல்லலாம்? லீ வந்தாச்சுங்க. வலிமை அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம அர்த்தம். ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன? டக் ஆஃப் வார் என்பது டேஷ் இழுக்கும் போட்டி. டக் ஆஃப் வார் என்பது கயிறு இழுக்கும் போட்டி. பதில் என்ன? கயிறு இழுக்கும் போட்டி. கயிறு இழுக்கும் போட்டி இல்லைன்னா இழுபறி போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. டக் ஆஃப். 5 வலமிருந்த இடம் என்ன? பிழை. நம்ம ஆன்சரில் பிழைன்னா தப்பு இல்லைன்னா தவறு அப்படின்னு சொல்லலாம். பிழை அப்படின்னா தவறுன்னு எழுதுவோம் நம்ம இங்கே வந்து. 12 கிழந்து மேலே என்னன்னு பார்க்கலாம். வாகனங்கள் மிக வேகமாக சென்று விபத்தை உண்டாக்காமல் இருக்க சாலைகளில் உருவாக்கப்படுகிறது. என்னது? ஸ்பீடு பிரேக் அப்படின்னா வேகத்தடுப்பு இல்லைன்னா வேகத்தடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பதில் என்ன? தடை. வேகத்தடை இல்லைன்னா வேகத்தடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடு பிரேக் இல்லைன்னா நம்ம பேரிகார்டு வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டோம்னா ரேம்ப் அப்படி ஸ்லோப்பாக ஏறிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு பிரேக் தான் இருக்கும். எங்கன்னா ஸ்கூல் இடத்துலலாம் இருக்கும். குழந்தைங்க அடிக்கடி புழங்கக்கூடிய இடத்துல வேகத்தடுப்பு இருக்கும்.
8 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் மண்டலம் என்று ஊட்டி அழைக்கப்படுகிறது. உதக மண்டலமாக தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஊட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதக மண்டலம் அப்படிங்கிறது ஊட்டின்னு சொல்லுவோம். இது நீலகிரி மலைத்தொடரில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு சைடில் உள்ளது. 2640 அடி மீட்ரு கடல் மட்டத்திலேருந்து ஹைட்டு. மலைவாசஸ்தலம்னு சொல்கிறோம். குயின் ஆஃப் ஹில்ஸ், மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். இங்கே தொட்டப்பட்டா இருக்குது, தொட்டப்பட்டா பீக்கும் ஒன்று இருக்குது. ஓகே, 8 மேலேருந்து கீழே. தொட்டப்பட்டா வந்து சிகரம்னு சொல்லுவோம். 8 மேலேருந்து கீழே. உச்ச டேஷ், உச்ச டேஷ் என இல்லாதவர்களை அனாதை என்பர். உச்ச உறவினர் யாரும் இல்லாதவங்க, ரிலேஷன்ஸ் யாரும், உச்சாரண பெற்றவங்க, ரிலேஷன்ஸ் உறவினர் யாரும் இல்லாதவங்கள அனாதைன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்தனி டேஷ் உண்டு. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்தனி அடையாளம். அந்த அடையாளத்துக்கு என்ன சின்னம்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. 20 கீழேருந்து மேலே என்ன? சீல முடிஞ்சிருக்கு. பறவையை வந்து என்னன்னு சொல்வீங்கன்னா பட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்தியன் 2ல் சொல்லுவதில்ல பச்சி அப்படின்னு சொல்லுவதில்ல, ரஜினி அதே தான். பச்சின்னா பறவைன்னு தான் அர்த்தம். 20 வலமிருந்து இடம் என்ன? அலப்பறை என்பதற்குள் முரசு போன்ற வாத்தியம். இந்த வேர்டுக்குள்ள முரசு போன்ற வாத்தியம் என்னது? பறை. பதில் என்ன? பறை. சரிங்க. இப்போ 13 இந்த சைடு ஆல்ரெடி சால்வ் பண்ணிக்கலாம் எங்கிட்டோம். 13 வலமிருந்து இடம் என்ன? 13 வலமிருந்து இடம் ஊதல். விஜய் கட்சியோட சின்னத்துக்கு ஊதல் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா விசில், விசில் சின்னம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, விசில். ஓகேங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? கிட்டாதாயின் வெட்டன, கிட்டாதாயின் வெட்டன மக. அவையா சொன்னது கொன்றை வேந்தனில் நீதி நூலில் சொன்னாங்க. கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே இருக்காத, உன்னுடைய வாழ்க்கையை அடுத்து தொடர்ந்து கவனி, அதை சட்டன மறந்து அப்படின்னு சொன்னாங்க. கிட்டாதாயின் வெட்டன மக. 19 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? இல்லில் முடிஞ்சிருக்குங்க. உட்கார்வதற்கு நாற்காலி, சேருங்க, சேர்ன்னு சொல்கிறோம். தேவை என்றால் படுத்துக்கொள்வதற்கு இல்லு வந்துக்கிறனால நான் இங்கே என்னென்னு எழுதுறேன்னா கட்டில்னு எழுதுறேன். படுத்துக்கிறதுக்கு நம்ம எங்கன்னா யூஸ் பண்ணுவோம்? கட்டில். கட்டில்னு எழுதுனீங்கன்னா மஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுக்கு மீனிங்க்கு. 18 இடமிருந்து வலம் என்ன? தெளிவான வடிவமில்லாத எழுத்துக்கள். தெளிவான வடிவமில்லாத எழுத்தை என்னன்னு சொல்லுவோம்னா கிறுக்கி வச்சுக்கான்னு சொல்லுவோம். இயக்குனர் பார்த்திபன் டேஷ் என தனது தனது கவிதை படைப்பை வெளியிட்டிருக்கார். கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கார். ஸோ பதில் என்ன? கிறுக்கல். தெளிவாக எழுத்து இல்லைன்னா என்னத்தை கிறுக்கி வச்சுருக்கான்னு கேட்போம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அதேமாதிரி இவரும் எழுதி வச்சுருக்காரு கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்னெல்லாம் எழுதி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா காதல், தனிமை, சினிமா, வாழ்க்கையை பற்றி நையாண்டித்தனமாக நக்கலாக சொல்கிறது. அது ஒரு லைன் சொல்கிறேன் பாருங்க. கருப்பு வெள்ளம் இல்லாமல் ரெயின்போ தெரிகிறது நீ இல்லாமல். இதுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இது லவ்க்குள்ளே தான். என் நெஞ்சை எக்ஸ்ரே எடுத்தால் உன் உருவம்தான் விழும். இதுவும் ஒரு காதல் கவிதைங்களா? ஓகே. 18 கீழேருந்து மேலே என்ன? 1 கிபி என்றால் மற்றொன்று. கிபி அப்படின்னா கிறிஸ்து காலத்துக்கு பின், அதாவது இப்போ உள்ள 2026ன்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன், கிமு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் சொன்னால் பிசி அப்படின்னு சொல்லுவோம். கிமுன்னா பிஃபோர் கிறிஸ்ட், இயேசுக்கு முன்னால். அதுக்கு அடுத்து அப்படி இல்லைன்னா ஏடின்னு சொல்லுவோம். அப்படின்னா அனாடோலினி அப்படின்னா இறைவனின் பிறப்பு காலத்துக்கு பின் அப்படின்னு அர்த்தம். 17 வலம் வந்து இடம் என்ன? டேஷ் வா என் அன்பே வா, ஊனே வா என் உயிரே வா, முன்பே வா என் அன்பே வான்னு ஒரு பாட்டு உண்டு.
சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் நம்ம சூர்யா நடித்தப்பன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 17 வலம் இருந்த இடத்துக்கு 2006 வந்த படம். ஓகே, 16 மேலேருந்து கீழே என்ன, 16 மேலேருந்து கீழே. தலையில் குடியிருக்கக்கூடிய உயிரினம், தலையில் நல்லா செழிப்பாக உட்காந்துருந்தா ரத்தத்தை குடிச்சிட்டு ஒரு உயிரினம் இருக்கும். அது என்னது? பேன். சரிங்க. இங்கே 14 இடமிருந்து வலம் என்ன. சிவகங்கை மாவட்டத்தில் இப்பகுதியில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சி தமிழர்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் கொண்டதாக அறியப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் எங்கே அகழ்வாராய்ச்சி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழடி. பதில் என்ன? கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடக்குது. இந்த கீழடியில் வந்து இது எங்கே இருக்குன்னா திருப்புவனம் வட்டத்தில் இருக்குது, வைகை ஆற்றோட கரையில் இருக்குது. இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6வது நூற்றாண்டுலேயே வந்து சிவகங்கையில் உள்ளவங்க எழுத்தறிவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள கட்டிடக்கலை டீட்டெயில் எல்லாம் அந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை முறையெல்லாம் தேடுறாங்க. அதை அருங்காட்சியகமாகவும் வச்சுருக்காங்க. சரிங்களா? 14 கீழேருந்து மேலே என்ன. ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசை பெற்று தந்த நூல். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு தேசிய கீதம் எழுதினார். அவருக்கு நோபல் பரிசை வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1913 இலக்கியத்துக்காக கீதாஞ்சலி அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக கொடுத்தாங்க. கீதாஞ்சலி அதை வந்து அவர் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டி போய் அனுப்பியிருந்தார். அதனால அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. 10 வலம் இருந்து இடம் என்ன. கிளிக்கு வேற சொல். 2வது எழுத்து இஞ்சி இருக்குதுங்க. கிளியை வந்து கிள்ளைன்னு சொல்லலாம், கீதம் சொல்லலாம், தத்தை சொல்லலாம். இளமையான கிளியை பைங்கிளின்னு சொல்லலாம். இங்கே இஞ்சி வந்துக்கனால அஞ்சுகம் அப்படின்னு சொன்னால் கிளி. அஞ்சுகம் அப்படின்னா கிளிங்க. ஐ திங்க் இதான் கடைசின்னு நினைக்கிறேன். 9 மேலேருந்து கீழே. யாதும் ஊரை யாவரும் கேளீர். யார் சொன்னது? கணியன் பூங்குன்றனர். பதில் என்ன? கணியன் பூங்குன்றனர். கணியன் பூங்குன்றனர் வந்து சங்க காலத்து புலவர்னு நம்ம சொல்லிடுவோம். சிவகங்கை பூர்வீகமாக கொண்டவர்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ அவர் இன்னும் வார்த்தை சொல்லியிருக்காரு. தீதும் நன்றும் பேதவா. தீமையும் நன்மையும் நம்ம செய்த செயலில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, 11 சால்வ் ஆகாமல் இருக்குது. இங்குக்கு மற்ற ஹிண்டை வச்சு ஆல்ரெடி வந்துருச்சு. மசினா மையின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங்கும் மசியில் சொல்லலாம். மசிய அப்படின்னா நஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நல்லா நச்சு கொடுக்கறது, அதாவது நச்சுன்னா விஷம் இல்லை, நல்லா கொலையை வச்சு கொடுக்கறது, சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஊட்டி விட்ற மாதிரி. சரிங்களா? அந்த இதுக்கும் மசி யூஸ் பண்ணுவோம். இதுதான் இன்றைய பதில்கள். இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் பார்த்துக்கோங்க. அனுப்புறவங்களுக்கு பரிசு உண்டுங்க. இது இன்றைய வாதமலர். நன்றி.